வணக்கம். நிஃப்டி நவம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் நவம்பர் 14 2025 ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அதிகாலை 12 மணி 21 நிமிடம் நவம்பர் 14 2025. நேற்றைய கேண்டில் படி, நேற்றைய க்ளோசிங் படி, என்னுடைய ஃபார்முலா படி இறக்கமும் இருக்கும், ஏற்றமும் இருக்கும். இந்த நிலைகளுக்கு இடையில், அதாவது 27,5757 கீழே, 26,150 மேலே. நாம் இப்போ என்ன நிலைகள் என்று பார்த்துவிடுவோம். 25,953.80 ட்ரெண்ட் செடர். இதற்கும் கீழே வர்த்தகம் நடந்தால் டவுன் ட்ரெண்ட், டவுன் டார்கெட் 25,757. இதற்கிடையில் வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 25,817 என்ற நிலையில் இருக்கிறது. இது வந்து டிமாண்ட் ஜோன் என்று அழைக்கப்படுகிறது. தொட்டால் மேலே ஏற வாய்ப்பு. இதற்கு மேலே வர்த்தகம் நடந்தால் அப் ட்ரெண்ட், அப் டார்கெட் 26,150. அதற்கு முன்பே வீக்லி ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 26,104 என்ற நிலைகளில் இருக்கிறது. இது வந்து சப்ளை ஜோன் என்று கருதப்படுது. இதை தொட்டால் கீழே இறங்க வாய்ப்பு. இது டிமாண்ட் ஜோன், இது சப்ளை ஜோன். இப்போ டிமாண்ட் ஜோனை உடைத்து ஹோல்டு செய்தால், அதாவது 25,757 என்ற நிலையை உடைத்து கீழே சென்றால் சரிவு 25,561 என்ற நிலை வரை நீடிக்கும். மேலே 26,150 என்ற சப்ளை ஜோனை கிராஸ் செய்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது கிராஸ் செய்தால் சப்ளை அப்சார்ப் ஆகி ஏற்றம் 26,346 என்ற நிலை வரை தொடரும். இதுதான் நவம்பர் 14 2025 அன்றுக்கான நிலைகள். சரி, இப்போ வந்து வீக்லி மினி சப்போர்ட் 1, வீக்லி மினி ரெசிஸ்டன்ட் 1 ஃபார்முலா படி என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த வாரம் இதற்கு இடையில் தான் நடந்திருக்கணும் வர்த்தகம். மேலும் இதை உடைத்து க்ளோஸ் ஆகிருக்கணும். ஆனால் இது வந்து 25,817 என்ற நிலையை கடந்தவுடன் இது நல்ல பையிங் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜென்ரேட் ஆனவுடனே இது வந்து வீக்லி ரெசிஸ்டன்ஸ் 1 கிராஸ் பண்ண முடியாமல் 26,104 என்ற நிலையை கிராஸ் செய்யாமல் திணறுகிறது. அதே சமயம் இதை கிராஸ் செய்து ஹோல்டு செய்தால் ஃபர்தர் அப் ட்ரெண்டு துவங்கிவிடும். ஆனால் அதே நேரம் கீழே 25,817 என்ற நிலைக்கு கீழே க்ளோஸ் ஆக வாய்ப்புண்டு. அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை இதற்கு கீழே க்ளோஸ் ஆவதா அல்லது மேலே இதை தாண்டினால் புதிய ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.